உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு, புதுசாக படிக்கிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சினா என்ன, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் முதல்ல என்ன இருக்குது, எந்தெந்த லெசனை எங்கெங்கே படிக்கலாம் அப்படின்னு நிறையா டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, பொதுவாக டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸில் எந்தெந்த சிலபஸ் எங்கெங்கிருந்து படிக்கணும், முதல்ல அந்த சிலபஸ்ஸு எதை பாயிண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு கேட்குறாங்க, எது நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த பேட்ச் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா, நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுக்க போகிறோம். அதே நேரத்தில் நீங்கள் புதுசாக டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். பொதுவாக அந்த டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, இந்த சிலபஸில் எந்தெந்த கண்டென்ட் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிலேருந்து செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஓவரால் ஒரு வாக் த்ரூ மாதிரி இல்லை, டாக் த்ரூ மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக நம்ம இந்த ஃபுல் பேக்கேஜ் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் சார் சிலபஸ்ஸு, இது இங்கே இருந்து படிக்கணும், இதுதான் உங்கள்கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க, இதுதான் நம்ம இதிலேருந்து படிக்க போகிறோம் அப்படின்னு இந்த பேட்சில் வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 பேட்சில் நம்ம இனிமே படிக்க போகிறத முன்கூட்டியே இந்த படத்தில் ஒன்லைன் கொஞ்சம் சொல்லுங்கப்பா, ஹீரோ என்ன பண்ணார், வில்லன் யார், இதனால இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த சிலபஸில் இதைத்தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் படிக்க போகிறோம், பேட்சில் படிக்க போகிறோம். போகலாமா? இது குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்குமே பொருந்துங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல். இந்த பொது அறிவியல் யூனிட் நம்பர் 1 பார்த்தாலே எல்லாம் தலை தெரிச்சு, எப்பா சாமி இதில் கொடுக்குற அந்த 5 மார்க் எங்களுக்கு அவசியமே கிடையாது, 6 மார்க் தேவையே கிடையாது, நாங்கள் மற்றதெல்லாம் படித்து பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணி இருந்து 1 மார்க் 2 மார்க் 4 மார்க்கில் போனவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக நான் சயின்ஸ் படிக்காதனால தான் எனக்கு இந்த 2 மார்க் 3 மார்க் போச்சுன்னே சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸை மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்குறது கிடையாது. அதாவது மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்குறது கிடையாதுன்னா மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணால் சயின்ஸில் கம்மியாக தான் கொஸ்டின் கேட்குறாங்க. பட் ஆனால் எல்லாத்தையும் படித்த நம்ம சயின்ஸையும் ஓரளவு ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் தெரிஞ்சு போயிருந்தோம்னா ஈஸியாக நம்ம அதில் இருக்கக்கூடிய ஸ்கோரை எடுத்துடலாம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. கண்டிப்பாக சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் அப்படிங்கிறது எனக்கு இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபிசிக்ஸோட ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன், ரொம்ப சிம்பிள். எப்படி பயாலஜி உயிரினங்களின் அடிப்படை அலகு செல்லோ, இயற்பியல் அடிப்படை அலகு எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ நம்ம அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய விதிகளும் தத்துவங்களையும் பற்றி படிப்பது தான் ஃபிசிக்ஸ். 1 மீட்டர் துணியை கொடுங்க, 1 கிலோமீட்டர் நம்ம பயணிக்கிறான், 5 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு அளவு முறைகளை பற்றி படிப்பது தான் ஃபிசிக்ஸ். வெப்பநிலை படிப்போம், மின்னோட்டவியல் படிப்போம், இயக்கம் படிப்போம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவார இயக்கம் படிப்போம், மின்னோட்டவியல் படிப்போம், அணுக்கரு இயற்பியல் படிப்போம். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரினா ஒவ்வொரு பார்ட்டிகளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனது. இதுக்கு எஸ்ஐ யூனிட்ஸ் எப்படி ஃபண்டமெண்டலோ இதுக்கு அணு தான் ஃபண்டமெண்டல். அப்போ அணு எப்படி உருவானுச்சு, அணுக்களில் மொத்தம் எத்தனை துகள்கள் இருக்குது, எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சது யார், ஜே தாம்சன். அப்போ இந்த பார்ட்டிகளை ஒன்று திருத்தி அணுவோட தொகுதை தனிமங்கிறோம். அப்போ தனிமங்கள் எப்படி வரிசைப்படுத்துகிறாங்க, ஆவர்த்தன அட்டவணைங்கிறோம். ஆவர்த்தன அட்டவணை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறாங்க, எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையை அணுக்கக்கூடிய ஆணி எண்கள் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறாங்க. அப்போ தனிமங்கள்னா என்ன, அதுக்கப்புறம் சேர்மம், வேதி பிணைப்புகள் எப்படி உருவாகுது, அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வேதியியல் சார்பில் அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, அமிலக்கார பயன்கள் என்ன கொடுக்குறாங்க, உரம், பூச்சிக்கொல்லி, இதில் இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் இதெல்லாம் எப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பற்றி படிக்கிறதா கெமிஸ்ட்ரி. பயாலஜி ஆஸ்யூஷுவல் தெரியும். செல் அடிப்படை அலகு செல், தாவர செல், விலங்கு செல். வேறுபாடு தாவர செல் அப்படின்னு பார்த்தா சைலம், புளோயம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நீர் சத்து வருகிறது. மிக முக்கியமாக தாவரவியலில் ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, சுவாசம் என்றால் என்ன, காற்றில்லா சுவாசம், காற்று சுவாசம் எப்படி நடைபெறுகிறது. இது தாவரவியலில் ரொம்ப மிக முக்கியமான டாபிக்ஸ். இது எல்லாமே 6th to 10th நம்ம சொல்கிற டாபிக்ஸ் எல்லாம். பயாலஜி நம்ம ஜுவாலஜின்னு எடுத்துக்கிட்டால் சொல்லவா வேணும், மனித செரிமான மண்டலம், மனித உறுப்பு மண்டலம், மிக முக்கியமாக நாளமில்லா சுரப்பி மண்டலம், ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பி மண்டலம் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் என்ன, மிக முக்கியமாக ஊட்டச்சத்துக்கள், விட்டமின் ஏ, விட்டமின் குறைபாடினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, புரதச்சத்து, இதெல்லாம் பற்றி படிப்போம். மிக முக்கியமாக இனப்பெருக்க மண்டலம் இப்படின்னு பல்வேறு உறுப்பு மண்டலங்களை பற்றி நம்ம படிக்கிறது தான் உயிரியல். இதுதான் சார் பொது அறிவியலை நம்ம பார்க்க போகிற சாப்டர்ஸ். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் முக்கியமான சாப்டர்ஸ். சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் நம்பர் 2 நடப்பு நிகழ்வுகள். இந்த நடப்பு நிகழ்வுகள் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இன்றைக்கி படிக்கிறோம்னா இன்னிலேருந்து நியூஸ் பேப்பர் படிக்க கற்றுக்கணும்.
நியூஸ் பேப்பர்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் கிடையாது. இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் சொன்னால் நீங்கள் எடுக்கிறது தி ஹிந்து தமிழ் ஆர் தி ஹிந்து இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. தமிழில் இன்னும் தினமணி எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் இந்த இந்த வெட்டுறது, குத்துறது, ஓடி போகிறது, இந்த நியூஸ் எல்லாம் படிக்கக்கூடாது. அரசியல் சார்ந்து ஒருத்தங்க விமர்சனம் செய்கிறாங்க, அந்த நியூஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. விமர்சனங்கிறது அதையெல்லாம் தாண்டி திட்டங்கள் என்ன கொண்டு வந்தாங்க, மத்திய அரசு என்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க, அந்த திட்டம் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல விமர்சனம் அதெல்லாம் தூக்கி வீசிடணும். மத்திய அரசாங்கம் இப்போ சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ன கேட்கலாம். தமிழக அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்ன, விருதுகள், இந்திய அளவில் உருவாக்கக்கூடிய விருதுகள், பாரத ரத்னா விருது கொடுத்தாங்கன்னா யாருக்கு கொடுத்தாங்க, எந்தெந்த பேருக்கு கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்க, தேசிய விருதுகள், மாநில அளவில் விருதுகள், தொல்காப்பியர் விருது யாருக்கு கொடுத்தாங்க, பாரதியார் விருது யாருக்கு கொடுத்தாங்க, பாரதிதாசன் விருது யாருக்கு கொடுத்தாங்க, சூப்பர். அதுக்கப்புறம் உலக விருதுகள்னால் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஆஸ்கார் அவார்டு அப்படின்னு எடுத்துக்கவே வரலாம். அடுத்ததாக பார்க்கப்படுறது வெளிநாட்டு ஒப்பந்தங்கள். நம்ம நாடு வெளிநாட்டில் என்னென்ன ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது, உலக கண்டுபிடிப்புகள் என்ன கண்டுபிடிச்சாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆய்வில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சாங்களா, புதுசாக ஏதாவது சேர்மங்கள் தனிமங்களை கண்டுபிடிச்சாங்களா, எலமெண்ட் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா, புத்தகம் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா, எதுக்காக விருது கொடுத்துருக்காங்களா, புத்தகம் யார் வெளியிட்டாங்க, எந்தெந்த நூலுக்கு கொடுத்தாங்க, இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் நடப்பு நிகழ்வுகளுக்குள்ளே. இது இன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா. டேட்டை போட்டு என்னென்னு வந்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி, வேலை ரொம்ப ஈஸி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யூனிட் நம்பர் 3, இந்தியாவின் புவியியல். இந்தியாவின் புவியியல் 10ஆம் வகுப்பு ஜாகிரபியை முடித்தாலே கிட்டத்தட்ட முடிச்சது தாங்க. நான் எழுதி கொடுக்குறேன். ஒன்றுமில்ல, ஜாகிரபின்னா என்ன நினைக்கிறீங்க, இந்தியா எங்கே இருக்குது, முன்னாடியாவது சூரிய குடும்பம் இருந்துச்சு, இப்போ சூரிய குடும்பமும் இல்லை. இந்தியா எங்கே இருக்குது, இந்தியா வந்து நமக்கு இமயமலைங்கிற ஒரு அரணாக இருக்கிறது, 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலப்பகுதியாலும் சூழப்பட்டுள்ளது, அப்படித்தானே. ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய ஒரு நாடாக நம்ம செயல்படுது, தீபகற்ப இந்தியாவை கருதப்படுது, இந்தியாவின் அரணாக இருக்கிறது நமது இமயமலை. அப்போ இமயமலைனா மலை தெரிஞ்சுக்கணும், மலை தெரிஞ்சால் மலையிலேருந்து உருவாக ஆறுகள்னா இந்திய ஆறுகள், தமிழக ஆறுகள், அந்த ஆறுகள் மூலமாக உருவாக்கப்படுறது தான் தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகள் இயங்கக்கூடியதான் போக்குவரத்துகள், அந்த போக்குவரத்தின் மூலமாக கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மக்கள் தொகை. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமைவிடம் பார்க்கும்போது நமது கால வெப்பநிலை எப்படி இருக்குது, நம்ம தீபகற்ப இந்தியாவில் நம்ம இந்தியா எந்த வெப்பமண்டலத்தில் இருக்குது, காலநிலை பருவநிலை மாற்றம் நமக்கு எப்படி நடக்குது, நம்மளுக்கு பருவமழை எப்படி பொழியுது, அப்போ எந்தெந்த நிலங்களில் எந்தெந்த நெல் பயிர்கள் பயிரிடப்படுகிறது, இதெல்லாம் பார்த்தா ஜாகிரபி முடிஞ்சா. இதுதான் இதில் நீங்கள் பார்ப்பீங்க. சொல்லிட்டேன் ஃபுல்லாக. அடுத்து வரலாறுனா இதில் வரலாறுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் வரலாறை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கப்பட வேண்டியது 3 பார்ட்டு தான். ஒன்று ஏஷியன் இந்தியா, பண்டைய கால இந்தியாவுக்கு அப்புறம் நம்ம முதலாக பண்டைய கால இந்தியாவோட நம்ம சான்றாக கருதப்படுது சிந்து சமவெளி நாகரிகம். அதற்கு இணையாகத்தான் இப்போ நம்ம சிவகங்கையில் இருக்கக்கூடிய எனது கீழடி, சிவகங்கை மதுரை டிஸ்ட்ரிக்டை கொஞ்சம் அது மாறும் பார்த்துக்கோங்க. ஸோ கீழடி பார்க்குறோம், ஏன்னா கீழடிக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு உட்பட்ட சுவடுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், அப்போ சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா மொஹஞ்சதாரோ, இதை பார்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மிக முக்கியமாக அரசர்கள். அப்போ இளவரசர்கள் அப்படின்னு பார்த்தா குப்தர்கள், குஷானர்கள், அப்படியே வரிசையாக வருவாங்க. இதில் அப்படியே மென்ஷன் பண்ணி டெல்லி சுல்தான், முகலாயர்கள், கடைசியாக விஜயநகர பாமினி அரசு வருவாங்க. இந்த ராசா காலத்தில் படிக்கும்போது மட்டும் அங்கே ஒருத்தங்க இந்தியா, இது வந்து இந்திய வரலாறு, தென்னிந்திய வரலாறுன்னு தனியாக படிப்போம். அங்கே ஆண்டுகிட்டு இருக்கும்போது இங்கே சேரர், சோழர், பாண்டியர், மராத்தியர்கள் அவங்க ஆண்டுகிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா. கிட்டத்தட்ட இங்கே முகலாய பேரரசு வரும்போது தான் யார் வருவா, பிரிட்டிஷ்காரங்க இங்கே வர்றது, வியாபாரம் பண்ண வருவாங்க. வியாபாரம் பண்ண வந்தவங்க அவங்க மட்டுமா வராங்க, ஐரோப்பா நாட்டுக்காரங்க 5 பேர் வராங்க. போர்ச்சுகீசியர்கள் முதல்ல வராங்க, டச்சுக்காரர்கள் வராங்க. ஏன் வராங்க, வியாபாரம் செய்கிறதுக்காக வராங்க. வியாபாரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் கட்டுப்பாட்டை கொண்டு வராங்க. அதில் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் டிஷ்யூம், அதான் பிளாஸ்டிக் போர், பக்சார் போர். ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது ஆங்கிலேயர்கள். அதனால ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியா வந்தது. ஆனால் பொங்கி எழுந்து அடிமைகளாக இருந்த நாம் பொங்கி எழுந்தோம். ஆனால் பொங்கி எழுந்தது எப்படின்னா 1857 பெருங்கலகம். அந்த பெருங்கலத்துக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள் எடுத்த முதல் நபர் என்ற பெருமை தமிழரை சேரும் பூலித்தேவர் அவர்கள். ஸோ இந்த வரலாறு தென்னிந்திய வரலாறு. புரியுதுங்களா, கான்செப்ட் புரியுதா. அப்போ வரலாறு படிக்கும்போது தென்னிந்திய வரலாறுன்னு தனியாக நம்ம படிக்கணும். அப்போ விஜயநகர பாமினி அரசு இதுதான் நம்ம படிக்க. நிறைய பேர் இருக்காங்க அரசர்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ, குஷானர்கள் கொடுத்துருக்காங்களா, கொடுத்தா படிக்கணும், இல்லை தேவையில்லை. சும்மா நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் அதில் என்ன இருக்குது, சிலபஸில் என்ன இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை தெளிவாக படிங்க, ஓகேங்களா. வரலாறு ஓவர். அடுத்து 5வது யூனிட்டாக கருதக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு எழுதி கொடுக்கலாம். ஏதாவது
சார் இது படிக்கலைன்னா நீ ஃபெயிலாக போயிடுவ அப்படின்னா, பாலிட்டி படிக்கலன்னா ஃபெயிலாக போயிடுவோம். மேக்ஸு படிக்கலனாலும் ஃபெயிலாக போயிடுவோம். மேக்ஸு கூட ஏதாவது அங்கிட்டு இங்கிட்டு நீ போட்டு கூட ஆன்சர் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மேக்ஸும் ரொம்ப முக்கியம். 25 கொஸ்டின். மேக்ஸ் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டனோ அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட். தமிழ், மேக்ஸ், பாலிட்டி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒமிட் பண்ணிவிட்டு உங்களால் எந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. டிஎன்பிசினே கிடையாது, எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்னா அது பெருசாக போகும். நான் அடுத்த வீடியோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். அப்போதைக்கு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இந்தியன் பாலிட்டி அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்திய மக்கள், படிப்பறிவு மிக்க மக்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், அனைத்து மக்களும் ஒரு சட்டத்தின் கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சட்டத்தை வழிவகுத்ததே இந்த அரசியலமைப்பு தான். எப்படி எலெக்ஷன் எப்படி நடக்குது, எலெக்ஷனில் யார் நிற்கணும், எத்தனை வயசுக்கு இருக்கிறவங்க எலெக்ஷனில் ஓட்டு போடணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி பண்ணுறது, ஒரு எம்எல்ஏ எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எம்பி எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு மாநில உரிமை என்ன, மத்திய உரிமை என்ன, எப்படி தேர்தல் நடத்தணும், தேர்தலுக்கான வழிமுறைகள் என்ன, நீதிமன்றம்னா என்ன, நீதித்துறைனா என்ன, அப்படி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எழுதி வச்ச மாதிரி, ஒரு கணக்கெடுக்க மாதிரி, ஒரு வாய்ப்பாடு மாதிரி இப்படித்தான் நடக்கணும்னு எழுதி வச்ச அரசியலமைப்பு மூலமாக தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அந்த அரசியலமைப்பு யார் உருவாக்குனா, எப்படி உருவாக்குனாங்க, சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக எப்படி இது பண்ணாங்க. இப்போ நம்ம ஊரில் நம்ம தேரோட்டம் கூடுறோம்னா, தேரோட்டம் டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்களா, அதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று கூட்டுவாங்க. இந்த தேரோட்டத்தில் என்னென்ன வைக்கலாம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் எல்லாம் வைக்கலாம். 3ஆவது நாள் தேரோட்டம் பெரிய லெவலில் இருக்கணும். அப்போ மிகப்பெரிய நிகழ்ச்சி ஒன்று இருக்கணும் அப்படின்னு நம்ம ஊர் திருவிழாவுக்கு முன்னாடியே ஒரு குழு கூடி பேசுகிறோம் இல்லையா? அதே போல் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பொழுது அரசியல் நிர்ணய சபைன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குறாங்க. அதோட தலைவர் யார், அதோட இடைக்கால தலைவர் யார், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த கான்செப்டையும் இந்த இந்திய அரசியலமைப்புல பார்ப்போம். புரியுதா? இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யூனிட் 6 இந்திய பொருளாதாரம். அதிகமாக கேள்விகள் கேட்கப்படவில்லை என்றாலும் கண்டிப்பாக பேசிக் தெரிஞ்சாலும் முக்கியமாக 5 ஆண்டு திட்டங்கள். பொருளாதார எதன் கொள்கையின் அடிப்படையில் நடைபெறுத்தப்படுகிறது, பொருளாதார பிரச்சனைகள் என்ன, பொருளாதார பேஸ்மெண்ட் எங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அப்போ பொருளாதார இயல்புகள், பொருளாதார 5 ஆண்டு திட்டங்கள், நிதி கொள்கைனா என்ன, நிதி ஆணையம்னா என்ன, இப்போ இருக்கக்கூடிய ஊரக நல திட்டங்கள் என்ன, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதிகமாக கேள்விகள் கேட்கவில்லை என்றாலும் பொதுவாக பணவீக்கம், பணவாட்டம், பொருளாதாரம்னா என்ன, பொருளாதாரம் எப்படி செயல்படுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மிஸ் பண்ணிடவே கூடாது. சரிங்களா? இந்திய தேசிய இயக்கங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1857 பெருங்கலகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று ஒரு பிரச்சனையை வந்துச்சு. அதுக்கப்புறம் காந்தி அங்கேருந்து வருவார். அதில் இருந்து ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி மக்களை நிதானமாக சமாதானப்படுத்தி ஒரு வழியின் மூலமாக போராட்ட களத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களை சிந்தனைகள் மூலமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில இயக்கங்கள் இருந்துச்சு. அதில் மிக முக்கியமான இயக்கம் இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐஎன்சி மூலமாகத்தான் இயக்கங்கள் கொண்டு வரப்பட்டது. ஸோ அதற்கிடையில தான் ஒன்றிணைந்தவர் காந்தி அவர்கள். காந்திய காலம் என அழைக்கக்கூடிய 1919 தென்னாப்பிரிக்காவில் வந்து இங்கே அகிம்சை வழியில் போராட்ட களத்தில் ஈடுபடுவார். அதே நேரத்தில் இந்த சைடு ஐஎன்சி கூட்டங்கள் நிறையா நடைபெறும். இதன் மூலமாக என்னென்ன செயல்பாடுகள் நடந்துச்சு, விடுதலை போராட்ட இயக்கிறதுக்கு இந்த இயக்கங்களின் பணி என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய இயக்கம் இந்த சைடு நடந்துகிட்டு இருக்கும்போது இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெறும் போது இங்கே என்ன நடந்துச்சு, அப்போதைக்கு இருக்கக்கூடிய பிளவுகள் என்ன, அங்கே எப்போ ஒப்பந்தங்கள் கொண்டு வரப்பட்டது, அந்த விடுதலை போராட்ட இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட தலைவர்கள் யாரு, வரிசையாக சொல்லலாங்க. வ.உ.சினா யாரு, பாரதியார் யாரு, தீவிரவாத தலைவராக இருந்த திலகர் யாரு, அவர் என்ன பண்ண, பாலகங்காதர திலகர் சொல்லக்கூடியவர் யாரு. இந்த மாதிரி இந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்டம், அதோட வகுப்புவாதம், அது சம்மந்தப்பட்டது என்ன, ஒட்டுமொத்த கான்செப்ட் இதில் பார்ப்போம். புரியுதா? ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஓரலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஐயோ இவ்வளோ இருக்கா, அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் படிக்க போகிறோம். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. படம் ஏன் நமக்கு பிடிக்குதுன்னா, அதில் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, பார்க்க மட்டும் போகிறோம். நம்ம என்ன மனப்பாடமாக பண்ண போகிறோம், அதனால தான் படம் நமக்கு பிடிக்குது. அதே மாதிரி தான் தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். சொல்லி கொடுக்கத்தானே போகிறேன் அப்படின்னு நினைங்க. ஐயோ இவ்வளவு படிக்கணுமா, தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் குவாலிஃபையாக மாற போகிறீங்க, நீங்கள் குவாலிஃபையாக ஆகணும், அதை மட்டும் நினைங்க. இவ்வளோ படித்தாதான் எக்ஸாம் கிளியர் அப்படி கிடைக்காது. அப்படி எப்போதுமே சக்ஸஸ் ஆக முடியாது. குவாலிஃபை ஆகணும்னு நினைங்க. ஓகே, அதான். அடுத்ததாக யூனிட் 8 and 9 இது ஏன் ஆட் பண்ணாங்கன்னா, பொதுவாக டிஎன்பிசி ஓரியன்ட்டில் இருக்கக்கூடிய தேர்வுகளில் தமிழகம் சார்ந்து, தமிழக அரசியல் சிந்தனை, தமிழக புவியியல் சார்ந்து அதிக கேள்விகள் கேட்கணும்னு முடிவெடுத்தாங்கங்க. இப்போ வரலாறு அப்படின்னா தென்னிந்திய வரலாறு அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறதுக்கு இதில் யூனிட் 8 அப்படின்னு ஒரு லைனை போட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய போராட்டத்தின் பங்கு என்ன, அங்கே போராட்டம் நடந்துச்சு 1857, இங்கே என்ன நடந்துச்சு, இங்கே தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு என்ன சொல்கிறேன் வரிசையா. வேலு நாச்சியார், ராணி மங்கம்மாள், வரிசையாக சொல்லலாம்.
முத்துலட்சுமி அம்மையார். சரிங்களா? அப்போ அவங்க யார்? அவங்க என்ன பண்ணாங்க? இங்கே சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்பட்டது நோக்கம் என்ன? இங்கே திராவிட கட்சிகளின் கொள்கைகள் என்னவாக இருந்துச்சு? அதற்கும் இதுக்கும் என்ன வேறுபாடாக இருந்துச்சு? சரிங்களா? ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்டேட் போர்டு எக்ஸாமில் பெரியார் பற்றின கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. சென்ட்ரல் போர்டு எக்ஸாமுக்கு பெரியாருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அப்போ தமிழகம் சார்ந்து தமிழக கொள்கைகள், தமிழக சித்தாந்தங்களை உருவெடுக்கக்கூடிய கேள்விகள் இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தமிழகம் சார்ந்து தமிழகனுடைய வளர்ச்சி, தமிழகத்தின் நலத்திட்டங்கள், தமிழகத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் அத்தனையும் இதுக்குள்ளே வந்துடும். தமிழகத்தின் புவியியல் கூறுகளும் இதில் வந்துடும். யூனிட் 8ல். யூனிட் 9 நம்ம தமிழகத்தை சார்ந்த மிக முக்கியமாக திருக்குறள், சங்க இலக்கியங்கள், அதெல்லாம் இதில் வந்துடும். நம்ம தமிழ்நாடு கல்வி நல வாழ்வு, நம்ம புவியியல் அமைப்புகள், நலத்திட்டங்கள், தமிழ்நாடு நலத்திட்டங்கள் மற்றும் சமூக, இதெல்லாமே இதில் வந்துடுங்க. யூனிட் 8 and 9 மறந்துடவே கூடாது. சரிங்களா? தமிழ்நாட்டின் வரலாறு, தொல்லியல் ஆய்வு, திருக்குறள், சங்ககாலம், விடுதலை போராட்டத்தின் பெண்களி பங்கு, அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழகம் சார்ந்து இதில் வந்துருவார். காமராஜர், பேரறிஞர் அண்ணா, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எல்லாருமே வந்துருவாங்க. சரிங்களா? அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள் என்ன பணிகள் கொண்டு வந்தாங்க, இது எல்லாமே புத்தகத்தில் தான் இருக்குது. இப்படி படித்தோம்னா கொஸ்டின் எங்கெங்கிறது வருதுன்னு அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் புக்கை மொட்டை மனப்பட மாட்டீங்க, இந்த காலத்தில் முடிக்க முடியாது. அடுத்ததாக இறுதியாக 10வது யூனிட் ஆப்டிடியூட்டு. சார் மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாகுது சார், மேக்ஸ் ரொம்ப ஈஸி சார். எப்போ நீங்களா நோட் எடுத்து ஒரு நாளைக்கு 10 சம் போட்டு பார்க்குறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸில் 25க்கு 23 எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் போட்டு பார்க்காம ஈஸியாக வருது ஆன்சர், ஆமாம் இந்த ஷார்ட்கட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஏன் மேக்ஸ் நம்மளுக்கு வரலைன்னா நம்ம கை வச்சு எழுதுறதில்ல. நீங்கள் கை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அப்போ தான் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும். அந்த தப்பை திருத்திக்கிட்டே இருங்க, அந்த மேக்ஸ் கண்டிப்பாக வந்துடும். சொல்லிக் கொடுக்க தான் நான் இருக்கேனே. ஸோ சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹசிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், அதாவது 2D 3D அளவியல். ஸோ அடுத்ததாக டைம் அண்ட் ஒர்க்கு, லாஜிக்கல் ரீசனிங், பசில், டைஸ், நம்பர் சீரியஸ். இதுதான் உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்கிற கண்டென்ட்டுங்க. இதைத்தான் படிக்க போகிறோம். இதைத்தான் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை பார்க்க போகிறோம். அடுத்த வகுப்புகளை ஒவ்வொரு யூனிட்டோடும் ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். சயின்ஸுக்கு ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று வரும், ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், பேட்சில் இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு கார்த்திக். நல்ல முறையில் படிங்க, கடைசி வரைக்கும் படிங்க, கிளியர் பண்ணுற வரைக்கும் படிங்க, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் படிக்காதீங்க, நீங்கள் போஸ்டிங் கையில் வாங்குற வரைக்கும் படிங்க. மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு கார்த்திக். நன்றி, வணக்கம்.